நான் பல முறை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், பாகிஸ்தான் இயல்பாகவே பிறப்பிலேயே பொய் சொல்லும் குணம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. கான்ஜினிட்டல் லயர்ஸ் அப்படின்வாங்க அவங்க. அது ஒரு டிசீஸ். அது மறந்து போய் கூட அவன் உண்மையை சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஏன்னா எப்பவுமே பொய் சொல்லிட்டு இருப்பான் அவன். அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் இப்போ இஷாக் தர் அவங்களோட வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, நாங்களும் இந்தியா தான் பேசிக்கிட்டோம், அமெரிக்காலாம் ஒன்றும் அவங்க சொல்லியெல்லாம் நாங்கள் ஒன்றும் கேட்கல, அதுக்கெல்லாம் சீஸ்ஃபயர் வரல, நாங்கள் கேட்டுக்கிட்டோம், இந்தியா வந்து 2 பேருக்கும் சேதம் அதிகமாக இருக்குன்னு சொல்லணும், அதனால் 2 பேரும் ஒத்துக்கிட்டோம், இதில் அமெரிக்காவோட பங்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி டமால்னு ஒரு குண்டு போட்டார். இப்போ ஆசிம் முனீருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறார், மிளி புதுங்கி. ஏன்னா ஆசிம் முனீரோட பொசிஷனே இன்னைக்கு கிரிட்டிக்கலாக இருக்குது. நவம்பர் மாதம் ரிட்டையர்மெண்ட், எக்ஸ்டென்ஷன் வருமா வராதா, வருமா வராதா, இந்த உள்ளே வெளியே ஆட்டத்தை வந்து அரசாங்கம் ஆடிட்டு இருக்கு ஆசிம் முனீர் கூட.